இங்கே கூடியிருக்கின்ற அனைத்து தாய் தமிழர் உறவுகளுக்கும் எங்களெல்லாம் கேட்பாங்க, நீங்கள் தூய தமிழ் தேசியம் பேசுகிறீங்க, தமிழர் குடி அரசியல் பேசுகிறீங்க, தாயும் தந்தையும் தமிழராக இருந்து அவர்களுக்கு பிறந்தவர்கள் தான் தமிழர்கள் அப்படின்னு சொல்கிறீங்க, இவர்களெல்லாம் வைத்து கொண்டு நீங்கள் கட்சி நடத்திட முடியுமா அப்படின்லாம் சொல்லி கேலி செய்வது நிறுத்தப்பட்டது எப்போது என்றால் தாய் தமிழர் கட்சி வளர்ந்த பிறகு தான் இப்போ குறைஞ்சிட்டு வருது. அந்த அளவிற்கு தாய் தமிழர் கட்சியை தலைமையேற்று நடத்தியிருக்கின்ற நமது அண்ணன் பீமா பாண்டியன் அவர்களுக்கும் அவருடனே துணைக்கு துணையாக தோளாக இருந்து செயலாற்றி கொண்டிருக்கின்ற தாய் தமிழர் கட்சியின் பொதுச் செயலாளர் அண்ணன் செல்வம் அவர்களுக்கும், தாய் தமிழர் கட்சியின் அமைப்பு செயலாளராக பணியாற்றி சிறப்பாக பணியாற்றி வரும் அண்ணன் முனிசாமி அவர்களுக்கும், தம்பி இளைஞர்களையும் இளைஞரணி செயலாளரையும் மற்றும் அண்ணனுக்கும் உறுதுணையாக இருந்து வரும் தலைமை நிலை செயலாளரான தம்பி கணேசன் அவர்களுக்கும், இந்த தேனி மாவட்டத்தில் எங்களையெல்லாம் வர வைத்து எங்களுக்கான ஏற்பாடுகளை செய்திருக்கும் தம்பி சுரேஷ் அவர்களுக்கும், ஒரு குடும்பம்னா 3 தலைமுறை இருப்பாங்க, பெரியவங்க, நடுத்தர வயதினர், சிறியவர்கள் அப்படின்னு. அந்த வகையில் தாய் தமிழர் கட்சியின் இளைஞர்களை தன்னுடன் இணைத்து கொண்டு தன்னை தாய் தமிழர் கட்சியுடன் இணைத்து கொண்ட வழக்கறிஞர் அரிசுதன் அவர்களுக்கும், தாய் தமிழர் கட்சி பூபதி ராஜா அவர்களுக்கும், எங்களை போன்ற தமிழர் தேசியர்களுக்கு முன்னோடியாக மூத்தவராக இருந்து இந்த தமிழ் தேசியத்தில் எங்களையும் வழிநடத்தி கொண்டு வரும் ஐயா வேணரசு அவர்களுக்கும், 5 மாவட்ட விவசாய சங்கத்தை சேர்ந்த கம்பம் அப்பாஸ் அவர்களுக்கும், முல்லை பெரியாறு மட்டுமல்ல கேரள பகுதியில் உள்ள எல்லை அனைத்துக்கும் நடப்பு காலத்தில் எல்லை சாமியாக இருந்து வரும் அண்ணன் பெண்ணிக்கு பாலசிங்கம் அவர்களுக்கும், சின்னப்பாவனர் என எங்களால் அழைக்கப்படும் இமயம் சரவணன் அவர்களுக்கும், பெரும்பான்மையான காவல்துறை கெட்டுப்போய் உள்ளது, அதை தினந்தோறும் தட்டி கேட்டு மாவட்டம் ரீதியாக இன்ஸ்பெக்டராக இருந்தாலும் சரி, ஆய்வாளராக இருந்தாலும் சரி, அது கமிஷனராக இருந்தாலும் சரி, எல்லாரையும் தவறு செய்வர்களை தினந்தோறும் தட்டி கேட்கின்ற ஒரு தமிழராக அரசியல் நடத்தி வரும் தாய்நாடு மக்கள் கட்சியின் தலைவர் அண்ணன் AK பூமிராஜன் அவர்களுக்கும், தமிழர் வரலாற்றை தினந்தோறும் இணையதளத்திலும் சரி, மேடைகளிலும் சரி, அனைத்து இடங்களிலும் தமிழர் வரலாற்றையும் தமிழர் அரசியலையும் பரப்பி வருகின்ற தமிழ் தேசிய பேரியக்கத்தை சார்ந்த அண்ணன் கதிர்நிலவன் அவர்களுக்கும், முனைவர் நத்தம் சிவசங்கரன் தம்பி அவர்களுக்கும், எங்களோடு சேர்ந்தே எங்களாகவே பயணித்து வரும் தென்னிந்திய முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தின் தலைவர் அண்ணன் மூக்கன் அம்பலம் அவர்களுக்கும், ஐயா கந்தசாமி அவர்களுக்கும், கண்ணன் அவர்களுக்கும், திரு சலேத் அவர்களுக்கும் நன்றி கூறி வரவேற்று எனது சிறு உரையை தொடங்குகின்றேன். பொதுவாக முல்லை பெரியாறு அணையாக இருக்கட்டும், மற்றும் கல்வி திட்டங்களாகட்டும், மொழிவாரி கொள்கையாகட்டும், அனைத்துக்கும் அதற்கான தரவுகளை அடுக்கி வைத்து இங்கே எங்களை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்ற அண்ணன்மார்களும் ஐயாமார்களும் பேச இருக்கின்ற காரணத்தினால் தமிழர் தேசிய சில அடிப்படை கூற்றுகளை தங்களுடன் விவாதித்தும் தங்களுடன் கலந்து கொண்டும் தங்களுக்கு தெரிவிக்கவும் சில கருத்துக்களை கூற முற்படுகின்றேன். பொதுவாக இப்போ என்னுடைய சொத்தை மீட்கணும், நான் வெளியூர் போயிட்டேன் அல்லது என்னுடைய சொத்து பறிபோய் விட்டது, இதை எப்படி மீட்கணும் அப்படின்னா எனக்கான அடையாளம் வேணும். என்னுடைய அப்பா கிருஷ்ணன் அப்படிங்கிறவருக்குடைய மகன் நானே அப்படின்ற அடையாளம் இருந்தால் தான் நான் மீட்க முடியும். அப்போ தமிழருக்கான அடையாளம் இருந்தால் தான் இங்கே தமிழருக்கான உரிமையை பெற முடியும். ஆகையினால தான் மிகப்பெரிய
மூத்த இனமான தமிழர் இனம் இருந்து இன்றைக்கி வந்து அந்த தமிழர் பகுதியை வந்து தமிழர் அல்லாத தெலுங்கரும் கன்னடரும் மலையாளியும் குஜராத்திகளும் அதிகாரத்திலும் ஏன் முதலமைச்சராக தெலுங்கருமே இங்கே ஆளுவதற்கான காரணம் என்னன்னா தமிழருக்கான அடையாளம் கிடையாது. ராசா கிருஷ்ணன் அப்படிங்கிறவர் யார்? தமிழர் சொல்லிக்கிறாரு. கலைஞர் யார்? அவரும் தன்னை தமிழன் சொல்லிக்கிறாரு. வை கோபால்சாமி என்பவர் யார்? அவரையும் தன்னை தமிழர் என்று சொல்லிக் கொள்கிறார். அப்போ குடிகள் தான் அடையாளமாக இருக்குது. மல்லர்னா ஜாதின்னு சொல்லிடுவான், மறவர்னா ஜாதின்னு சொல்லிடுவான். மல்லர் எது சொன்னாலும் மறவர் கேட்கக்கூடாது, மறவருக்கு எதிரானது. மறவர் எது சொன்னாலும் மல்லருக்கு எதிரானது என்று இங்கே விதைக்கப்பட்டிருக்கிறது. மறவரும் மல்லரும் சேர்ந்தா தான் தமிழரிடம். குறவரும் செட்டியாரும் சேர்ந்தா தான் இங்கே தமிழரிடம். இவர்கள் தான் தமிழர்கள். தமிழர்கள் என்பது இவர்கள் தான் என்பதை நாம் அரசியலில் விழிப்புணர்வாக புரிய வேண்டும். அனைவரும் அமைதி காக்க வேண்டும். அனைவரும் அமைதி காக்க வேண்டும். அப்போ தமிழர்களுடைய அடையாளம் பறிபோனது. நான் வந்து அகமுடியான்னு சொல்லிட்டேன் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற கோனாறு இன்னொரு மற்ற உள்ள அதில் உள்ள முக்குளத்தூரில் உள்ள மற்றவங்களோ அல்லது ஒரு செட்டியாரோ ஒரு பறையரோ ஒரு மல்லரோ என்னை ஆதரிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பயத்தை உளவியலை இங்கே நிறுவியிருக்கிறாங்க. எங்கள் குடும்பத்தில் 4 பேர், செல்வி, ராதா, வீரமணி, ராஜான்னு சொல்லி 4வது நான். வேறு வேறு பேர் தான். ஒரே குடும்பத்தை ஆள் இருக்கிறதுனால 1 2 3 4 தான். அல்லது ஏதாவது ஒரு வித்தியாசம் வைத்து தானே வைக்க முடியும். பேரை வித்தியாசப்படுத்த வேண்டும். அதுபோல தான் இந்த தமிழர் குடிகள். அந்த தமிழர் குடிகளை பற்றி பேசவே இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கு ஒவ்வொரு குடியினரும் நம்ம தமிழர் என்ற உணர்வு இல்லாமல் நம்ம இருக்கிறோம். முல்லை பெரியார் தானே, முல்லை பெரியார். நாம் வந்து கோயம்புத்தூர் சைடில் இருக்கிறோம். நம்ம வந்து ராமநாடுக்கு இங்கே முல்லை வந்தால் என்ன, வரலாற்று என்ன அப்படின்னு இடம் வாரியாகவும் அந்த தமிழர் குடிகளை ஜாதிகளாக மாற்றி ஒருவர் மேலே ஒருவர் கீழே என்ன இந்த பிராமணரின் வர்ணாசிரம சதித்திட்டங்கள் இங்கே நிறுவப்பட்டுள்ளது. அதை உடைக்கணும்னா நம்மளுடைய அடையாளங்களை சொல்லி நாங்கள் அனைவரும் சமந்தான், எங்களுக்கு சரியான பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என சொல்லி நம்ம அனைவரும் சேர்ந்து போராடுவது மூலியமாகத்தான் இந்த தமிழருக்கான உரிமை இங்கே மீட்கப்படும். அப்போது தான் தமிழர் அல்லாதவன் இங்கே ஆளுமையாகவோ, தமிழர் அல்லாதவன் இங்கே ஒரு டிஎஸ்பி ஆகவோ, தமிழர் அல்லாதவன் இங்கே தாசில்தாராகவோ வரவிடாமல் நம்ம பண்ண முடியும். ஒரு தாசில்தாருக்கு அந்த இக்கட்டான சூழ்நிலையில் மக்களை சுடக்கூட உத்தரவு பிறப்பிக்க அவர்களுக்கு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு சட்டம். அப்போ இங்கே வந்து ஒரு தெலுங்கரையோ ஒரு கன்னடரையோ ஒரு குஜராத்தியோ, அதுலேயும் முக்கால்வாசி பெரும்பான்மையாக தெலுங்கர்கள் தான் இருக்கிறாங்க. அப்போ அவன் ஷூட்டிங் ஆர்டர் ஏன் கொடுக்க மாட்டான்? சாகிறவன் யார்? தமிழன் தானே. ஊராம் பொண்டாட்டி நெய், ஊராம் விட்டு நெய் என் பொண்டாட்டி கையின் மாதிரி இவங்க வந்து எதனாலும் சொல்கிறாங்க. அப்போ இப்போ ஏற்கனவே சொன்னாங்களே 5000 கோடி நிதி வேண்டுமென்றால் நீ 3 மொழி கொள்கையை ஆதரிக்கணும். 3 மொழி கொள்கையை ஆதரிக்க சொல்லி நீ அடுத்த வாரம் வந்துடும். மிக சாதாரணமாக நடக்கும். 5000 கோடி தான் அவங்களுக்கு பிரச்சனை. ஏன்னா அதில் ஒரு 1000 கோடி ரூபா 2000 கோடி ரூபா சுருட்டுறதுக்கு தான் இங்கே இருக்கிறாங்க. காரணம் தமிழர் அல்லாதவர்கள். தமிழராக இருந்தாலாவது ஓரளவாவது நாம் கேட்க முடியும். அவர்கள் சொத்துக்கள் இங்கே வாங்குவார்கள். இங்கேயே நிலைத்து இருக்கிறோம். இங்கே தமிழர் அல்லாதவர்களான தெலுங்கர்கள் திராவிடம் சொல்லிப்போம் முகமுடி போட்டு வர்றான். அப்போ கலைஞர் வந்து தானும் தமிழர் தான் சொல்கிறாரு. கலைஞருடைய குடிப்பெயரை சொன்னால், கலைஞருடைய அவருடைய பூர்வீக அடையாளத்தை சொன்னால் தெரிஞ்சு போயிடும். ஆகையினால எல்லோரும் தமிழர் என்று சொல்லி இங்கே வந்து தமிழர் அல்லாதவர்கள் தமிழர்களுடைய உரிமையை எம்எல்ஏவாக, முதல் மந்திரியாக, அரசு அதிகாரிகளாக, அரசு ஊழியர்களாக 40 வருஷம் 50 வருஷம் இங்கே ஆட்சி புரிகிறாங்க. அரசு ஊழியர்களாக, அதிகாரிகளாக. அதை முதலில் மாற்ற வேண்டும். வெறுமனே ஆட்சிக்கு வந்து விட்டால், தமிழர்கள் ஆட்சிக்கு வந்து விட்டால் அதிலேயும் சுயநலம் இல்லாத தமிழர்களாக ஆட்சிக்கு வர வேண்டும். தமிழருக்கான கொள்கைகள் உள்ள தமிழர்களாக ஆட்சிக்கு வர வேண்டும். உடனே கேள்வி கேட்பாங்க, தமிழர்னா எடப்பாடி ஐயா இருந்தார், ஓபிஎஸ் ஐயா இருந்தாங்க, என்ன செஞ்சாங்க அப்படின்னு. கிடையாது. தமிழருக்கான கொள்கை உள்ள தமிழரைத்தான் சொல்கிறோம் நம்ம. அப்போ தமிழருக்கான அடையாளத்தை மீட்போம். நாம் யார்?
நாம் மல்லர்னா நாம் தமிழர், மறவர்னா நாம் தமிழர், செட்டியார்னா நாம் தமிழர், பறையர்னா நாம் தமிழர், கவுண்டர்னா நாம் தமிழர் அப்படிங்கிறத நாம் மறந்துவிடக்கூடாது. தமிழர் என்றால் யார்? அப்போ வெறுமனே தமிழர் என்றால் கலைஞரும் வைகோவும் கவுத்தூர் மணியும் கோவை ராமகிருஷ்ணனும் தான் இங்கே தமிழர்களாக இருப்பாங்க. அப்போ அவர்கள் தமிழருக்கு வேண்டாத கொள்கைகளை, வேண்டாத கலாச்சாரங்களை, வேண்டாத மொழியை, வேண்டாத அதிகாரத்தை இங்கே திணிப்பார்கள். ஆகையினால தமிழர் என்பதற்கான அடையாளம் தான் நமது குடிகள். நமக்குள்ளே ஏற்றத்தாழ்வுகளை இடையில் புகுத்தி விட்டார்கள். அதை பிரதிநிதித்துவ அடிப்படையில் நாம் சரி செய்வோம். அதற்காக முல்லை பெரியார் போராட்டம் போல, முல்லை பெரியார் என்பது என்ன? நமக்கு வீடு இல்லைன்னா நமக்கு என்ன ஆகும்? நம்மளை மதிப்பாங்களா? நம்ம வாழ முடியுமா? தன்மானத்தோடு வாழ முடியுமா? அதே போலத்தான் இந்த மலை வளமும் நீர் வளமும் நில வளமும் நமக்கு இந்த இனத்துக்கு இல்லை என்றால், எத்தனையோ இன்றைக்கு ஈழத்து மக்கள்லாம் உலகம் முழுவதும் நாடோடிகளாக போய் நமது உறவுகள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நிலைமை நமக்கு வெகு சீக்கிரமாக இன்னொரு 50 வருட காலத்தில் இப்போதே இடப்பயிற்சி நடந்துக்கிட்டே இருக்கு. இடப்பயிற்சியான வாழ்க்கையாக தான் நம்ம தமிழர்களுக்கு இருக்குது. நெய்வேலி, இங்கே தென்னகத்திலே பல அழிவு திட்டங்கள், எனவே நமக்கான அடையாளம் இல்லைன்னா நம்ம சொத்தை எடுக்க முடியாது. நம்மகிட்ட ஏடிஎம் கார்டு இருந்தால் தான் நம்மளுடைய பணத்தை எடுக்க முடியும். நம்மகிட்ட அந்த பேங்க் புக்கு, பாஸ்புக் இருந்தால் தான் நம்மளோட இதை எடுக்க முடியும். நம்மளுடைய பெட்டிக்கான சாவி இருந்தால் தான் நம்மளுடைய பெட்டி சாவி திறக்க முடியும். தமிழருக்கான உரிமை, தமிழர் என்று பேசிக்கொண்டு இருக்கிறோம். தமிழர் யாருன்னே இங்கே உறுதியாக நிறுவப்படவில்லை. குழப்பங்கள் இருக்கின்றன. அதை நாம் உறுதியாக நாம் அதை உடை தெரிவோமானால் தமிழர் குடிகள் சமத்துவமானதுதான். அதை இடையில் பூந்தவர்கள் தான் அதை ஜாதியாக மாற்றினார்கள். நமக்கான அடையாளம் நமக்கு ஒன்றும் பெரிய விருப்பம் கிடையாது. அந்த தமிழர் குடியிலே பிடிச்சி தான் இருக்கணும்னு, அதுதான் இன்றைக்கி வரலாறு நம்ம நிறுத்தியிருக்கு. இந்த தமிழனை இன்று வரை காப்பாற்றி இருப்பதும் இந்த தமிழர் குடிகள் தான். நமக்கான அடையாளம் அதுதான். கலைஞர் யார், நீ யார் அப்படின்னா பழிச்சா சின்னமேளம். நான் யாருன்னா ராசா கிருஷ்ண அகமுடையார். இவர் யாருன்னா பூமிராஜன் கோனார், மூக்கன் அம்பலம் என அனைவரும், இன்னொருத்தர் மல்லராக இருப்பார், இன்னொருத்தர் செட்டியாராக இருப்பார். இந்த அடையாளங்கள் தான் நம்மளுக்கு காத்து வருகின்றன. நமக்குள் ஏற்றத்தாழ்வுகள் தற்போது இருப்பது உண்மை. அதை களைவதற்கு பார்க்க வேண்டும். நமக்கான அடையாளங்களை அழித்து விட்டால் தமிழர் இங்கு இப்போதே வாழ முடியவில்லை, இனி எப்போவுமே வாழக்கூடாது என்பதற்காண்டி தான் தமிழர் அடையாளத்தை அளித்தார்கள். தமிழர் அல்லாதவர்கள் அவர்களுடைய அடையாளத்தை இங்கே சொல்லலை. இந்த அடிப்படையை நாம் கொண்டு வருவோம். இந்த அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையினால சகோதரத்துவம் கூடியது. ஏன் நம்ம சண்டை போட்டுக்கிறோம்? மறவர் எது சொன்னாலும் மல்லருக்கு எதிரானதான், மறவர் எது சொன்னாலும் மல்லருக்கு எதிரானதான். இப்படியெல்லாம் சொல்லி ஒரு 100 ஆண்டு காலமாக இங்கே விதைக்கப்பட்டு இருக்கிறது. 50 ஆண்டு காலமாக அதை வளர்த்து அவர்கள் அறுவடை செய்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நாம் ஒரு முடிவுக்கு வரணும். நம்மளுடைய பொது எதிரி யார் என்பதை தெரிய வேண்டும். தமிழர் அல்லாதவர்கள் இங்கே தமிழர்களை சுரண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது இந்தியாவுக்கான பொதுவான எதிரி ஆங்கிலேயர்கள், ஐரோப்பியர்கள். அவரை விரட்டிட்டோம். இப்போ அதுக்கப்புறம் தான் தெரியுது தமிழர் அல்லாதவ ஆண்டுகிட்டு இருக்கா அப்படின்னு. அப்போ தமிழர் அல்லாதவ யார்? நம்ம சகோதரன் யார்? மறவருக்கு மல்லர் தான் சகோதரன், வன்னியருக்கு பறையர் தான் சகோதரன் என்ற ஒரு உணர்வு, நாம் தமிழர் குடும்பம் என்பதை நாம் உறுதி செய்யாமல், புரிந்து கொள்ளாமல், அரசியல் விழிப்புணர்வு அடையாமல், குறைந்தது நம்ம தமிழர் நாட்டில் 51% அரசியல் விழிப்புணர்வு. அது குறிப்பாக சொல்லப்போனால் தமிழர் யார், தமிழர் அல்லாதவர் யார், தமிழருக்கு எதிரானவர் யார், யார் இந்த குடும்பத்தை சேர்ந்தவன், இந்த குடும்பத்தோட சொத்துக்களை யார் பிரித்து கொள்வது, தமிழ்நாட்டின் சொத்துக்களை யார் பிரித்து கொள்வது? கலைஞரும் வைகோவும் கவுத்தூர் மணியும் கோவை ராமகிருஷ்ணனும் அந்த மே 18 திருமுருகன் இவங்க இல்லாமல் சொத்தை பிரிச்சுக்குவாங்க, நம்மளுடைய தமிழ்நாட்டு சொத்தை. ஆனால் அவர்கள் கையில் தான் அதிகாரம் இருக்குது. அப்போ நம்மளுக்குள்ளே என்ன சண்டை நடந்தாலும் இந்த உலகத்திலேயே இந்த ராசா கிருஷ்ணனுடைய அண்ணன் பேர் வீரமணி, அவர் மாதிரி அவர் என் கூட சண்டை போட்டது போல் இந்த உலகத்தில் யாருமே சண்டை போட்டது கிடையாது, தொந்தரவு செய்தது கிடையாது.
அந்த பகுதியிலே எங்கள் குடும்பத்தை கண்டா பயப்படுவாங்க. அதனாலேயும் சரி, அது போக எங்கள் அண்ணனை தவிர யாருமே எனக்கு தொந்தரவு பண்ணது கிடையாது. இருந்தாலும் என்னோடய சொத்தை நான் யார்கிட்ட போய் பிரித்து கொடுப்பேன்? எங்கள் அப்பா அம்மாவோட சொத்தை நான் யார்கிட்ட பிரித்து கொடுக்க முடியும்? எங்கள் அண்ணங்கிட்ட தான் பிரித்து கொடுக்க முடியும். சண்டை வேறு, சண்டையில் நியாயம் வேணும் என்பது வேறு. சண்டையே நிரந்தரம் கிடையாது. இந்த குடும்பத்தின் சொத்து